ஈராவும் பிரீத்தம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடுறா. பார்த்தா அங்க பிரீத்தமோட ஒய்ஃபோட போட்டோக்கும் பசங்களோட போட்டோக்கும் மாலை போட்டு வச்சிருக்கு. அதை பாக்குற ஈராவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. அந்த நேரம் பார்த்து பிரீத்தமா அங்க வந்து நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ண வேணாம் தானே சொல்லிருந்தோம், அப்படியே நீங்க இங்க வந்தீங்க அப்படின்றத கேக்குறான். நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அன்னைக்குதான் எங்களோட கல்யாணம் நாள், அதை தாங்க முடியாம தான் நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்தேன். உங்களோட பேனிக் அட்டாக்குமே என்னோட டிப்ரெஷனுமே சேம் தான். அதனால தான் உங்ககிட்ட எனக்கு ஒரு கனெக்ஷனுமே ஏற்பட்டுச்சு. என் ஃபேமிலி இருக்கவங்க கூட நான் சரியாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க நான் எவ்வளவு லவ் பண்றேன்றது. உங்களுக்கு என் பாஸ்ட் தெரியாதுன்றதுனாலதான் என் குடும்பம் இருக்காங்கன்னு சொல்லி இமேஜினேஷன்ல உங்ககிட்ட கதை சொல்றப்ப எனக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கும். அந்த பொய்யான உலகத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதை நீங்க இப்ப கெடுத்துட்டீங்க, தயவுசெய்து நீங்க வந்து போயிடுங்க அப்படின்றத சொல்றான். ஹீரோவுமே அவனுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்திருப்பா. அங்க வச்சு ஹீரோவுமே தயவுசெய்து சூசைட் பண்றத பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயிடுறா. பிரீத்தமா அந்த லெட்டர் எடுத்து படிச்சு கூட பார்க்காம கிழிச்சு போட்டுடுறான். ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பி அவ வீட்டுக்குமே போய் அவ லைஃப்மே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இங்க பிரீத்தமா அவங்க பசங்க ஒய்ஃப் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இங்க ஹீரோவோட தங்கச்சியுமே அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட்டு இருப்பா. அந்த குழந்தைக்கு பேர் இருக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோவுமே பிரீத்தமா பக்கத்துக்கு ஹைதராபாத்மே கிளம்பி போறா. அவங்க எப்பயுமே மீட் பண்ற டீ ஷாப், புக் ஷாப்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே போய் பார்க்கறா. ஆனா பிரீத்தமா பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல அவளுக்கு. சடனா ஒரு நாள் பிரீத்தமா அந்த புக் ஷாப்புக்கு போறான். அந்த புக் தான் சார் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு, நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து கொடுக்குறான். அந்த புக் ஹீரோ எழுதின புக்கா தான் இருக்கும். பிரீத்தமா அந்த புக்கை படிச்சு பார்க்கறான். பார்த்தா ஹீரோட லைஃப்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருப்பான்றத ஒரு புக் அழகா எழுதி வச்சிருந்திருப்பா. இவங்க 2 பேருமே எப்பயுமே அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல 8 AM தான் மீட் பண்ணுவாங்க. அதே அந்த புக்கோட பேராவே வச்சிருக்கா. அந்த புக் படிக்கிற பிரீத்தம் லைஃப்ல மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு ஒரு தெளிவுமே கிடைக்குது.